வசனத்துக்கு போ. கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாம் என்ற மனிதன் வாழ்ந்து 2000 ஆண்டுகள் கழித்து பவுல் கலாத்தியா என்ற பகுதியில் இருக்கிற சபை மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த கலாத்தியாவின் சபைகள் சுவிசேஷத்தை விட்டு விலகி போயிட்டாங்க, ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க. அவர்களுக்கு கிறிஸ்துவிலே கிடைத்த சுயாதீனம் அல்லது விடுதலையை அவர்கள் மறந்து அவர்கள் சில பாரம்பரியங்களுக்கு மீண்டும் அடிமைகளாக போய்விட்டார்கள். இன்னைக்கும் இந்த பாரம்பரியங்கள் நம்மளை என்ன செய்யுது? அடிமைப்படுத்த முயற்சி செய்கிறது. ஆகையால் தான் கலாத்தியர் புஸ்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிருபமாக இருக்கிறது. இங்கே அவர் சொல்றாரு, அவங்களுக்கு நினைப்பூட்டுகிறார், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. நீங்க யாருங்க? யாரை பார்த்து சொல்றாரு? புதிய விசுவாசிகளாய் இருந்தவர்கள், சபையில இருந்தவர்கள், அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார், நீங்க என்னவா இருக்கிறீங்க? ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற. அப்ப விசுவாசிகள் அத்தனை பேரும் நாம யாருடைய சந்ததியா இருக்கிறோம்? ஆபிரகாமின் சந்ததி. சொல்லுங்க, விசுவாசியாகிய நான் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறேன். விசுவாசியாகிய நான் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறேன். ஏன் இந்த ஆபிரகாமுக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆபிரகாம் தேவன் யார் என்று அறியாமல் இருந்த ஒரு மனிதன். ஆனால் தேவன் கிருபையாக ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தி ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை கர்த்தர் செய்தார். ஏற்கனவே நான் சொன்னேன், உடன்படிக்கை என்பது வேறு, ஒப்பந்தம் என்பது வேறு. ஒப்பந்தம் என்பது நம்மால பாதி வழியில் ரத்து செய்ய முடியும். ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே போறாங்க, அவங்களுக்கு அந்த ஒப்பந்தத்திலே சரி வரலனா சரி நீ ரத்து பண்ணிக்க நானும் ரத்து பண்ணிக்கோ வெளியே போயிடலாம். ஆனால் உடன்படிக்கை என்பது சாகும் வரை நமக்கு இருக்கிற ஒரு உறவு. அதான் திருமண உறவுக்கு வேதம் ஒப்பிட்டு சொல்லுகிறது. ஆனால் தேவன் நம்மோடு ஒப்பந்தம் செய்யவில்லை, நம்மோடு உடன்படிக்கை செய்கிற தேவனாக இருக்கிறார். சொல்லுங்களேன் ஆமென், ஹல்லேலூயா. தேவன் சொல்லுங்க என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அப்படின்னா இந்த உறவு கொஞ்ச நாள் கிடையாது, மரணம் வரைக்கும் நீடிக்கிற ஒரு உறவாக இருக்கிறது. ஆபிரகாம் இடத்துல தேவன் இப்படி சொன்னார். அந்த உடன்படிக்கை ஆரம்பிக்கும் பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்து சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன உடன்படிக்கையின் வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் கிடையாது, நிறைவேறுவதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லாத வார்த்தைகள். எப்பொழுது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்று சொன்னால் அவர் கொடுக்கிற அந்த வார்த்தைகள் சாதாரணமாக நிறைவேறக்கூடியதாக இருக்காது. அவர் சொல்ல வார்த்தைகளை நீங்க விசுவாசித்தீங்கன்னா அசாத்தியங்கள் சாத்தியமாகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். மரியாதை பார்த்து சொன்னாரு, கன்னிகை கர்ப்பவதி ஆவாய். ஆபிரகாம் பார்த்து சொன்னார், 100 வயசுல உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். இதெல்லாம் இயல்பு வாழ்க்கையில நடக்க முடியாத காரியங்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வாக்குத்தத்தங்கள் உலக பிரகாரமாய் நடக்க முடியாததா இருந்தாலும் அதை நடத்தி முடிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அவருடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் என்ன செய்றாரு? கொடுக்கிறார். அவர் சொன்ன எந்த காரியமும் சாத்தியமற்ற காரியங்கள், நடக்க முடியாத காரியங்கள், ஆனால் தேவன் அதை நடத்தி முடிக்கிறார். சரி, இது தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவன் கொடுத்த வார்த்தை. ஆனால் ஆபிரகாமுடைய பங்கு என்ன? இதை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு சபையில் இருக்கிற நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? நிறைய நேரங்கள்ல நீ ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு நிறைய செயல்கள் அதிகமான காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை விட்டு விட்டோம்.
ஆபிரகாமுடைய பங்கு என்ன? தேவன் ஆபிரகாமிடத்தில் எதிர்பார்த்தது என்ன? ஆபிரகாம் இத்தனை பெரிய வாக்குத்தத்தங்களையும் இத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு அவன் செய்ய வேண்டிய காரியம் என்னவா இருந்தது? வாசிங்களேன், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். சொல்லுங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நம்மிடத்துல என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க? விசுவாசம் ஒன்னதான் எதிர்பார்க்கிறார். ஆனா இன்னைக்கு அதை விட்டுட்டோம், மற்ற எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டோம். நான் அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க மேல நான் விசுவாசம் வைக்கிறேன், அசையாத நம்பிக்கை வைக்கிறேன். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையில நிறைவேறியே தீரும், நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர். அல்லேலூயா. அவன் இருதயத்தில் தேவனை விசுவாசித்தான். இது நடக்காது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்க இருக்கிற வண்ணம் இந்த வருஷத்தில் இருக்க போவதில்லை. அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அதை முடிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப ஆபிரகாமுடைய விசுவாசத்தில் இருந்து மற்றவைகள் எல்லாம் வருகிறதுனால கவனிங்க, விசுவாசம் இல்லாம நாம ஆண்டவருக்கு கொடுக்கலாம், விசுவாசம் இல்லாம ஜெபிக்கலாம், விசுவாசம் இல்லாம நாம செய்யற எல்லா ஆக்டிவிட்டி நம்மளால செய்யலாம். இன்னைக்கு அதுதான் அதிகமாகி விட்டது. எல்லா இடங்களிலும் நிறைய ஜெபம் நடக்குது, விசுவாசம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னென்ன வெளிப்படையான செயல்களை கொண்டு வந்தது, இதை நம்ம நல்லா அறிந்து கொண்டால்தான் நமக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியும். விசுவாசம் என்பது அது உயிருள்ளதாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்ன இருக்கணும்? உயிருள்ளதாக இருக்கணும். என் விசுவாசம் எப்படி இருக்கணும்? உயிருள்ளதாக இருக்கணும். அப்படின்னா அந்த உயிருள்ளது என்பது என்னுடைய செயல்களில் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் என்னுடைய செயல்களினாலே என்ன செஞ்சுட்டே இருக்கும்? வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படிலாம் சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னை வீட்டை விட்டாரு, தன்னுடைய குடும்பத்தாரை விட்டாரு. அவர் நல்லா ஒரு அருமையான ஒரு இடத்துல, அந்த காலத்திலே நல்ல வளர்ந்திருந்த ஒரு ஊர்ல இருந்தவர் தான் ஆபிரகாம். எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அவர் சொன்னார், இந்த ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, ஆகையால் நான் அவரை பின்பற்றி வரப்போகிறேன், இது எனக்கு இனி தேவையில்லை. நான் ஊர்ல இருந்தா எனக்கு ஒரு ஆபத்துனா நான் யார்கிட்ட தான் போவேன்? எங்க சித்தப்பாட்ட போவேன், எங்க மாமாட்ட போவேன், சொந்தக்காரங்கிட்ட போவேன், கூட பிறந்தவங்கிட்ட போவேன். ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது. என் ஊர்ல இருந்து நான் வெளியே வர போறேன். யாரை தான் நம்ப போறேன்? என் தேவனை மாத்திரம் நம்புவேன். அவர் என்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று தேவன் பேரில் விசுவாசம் வைத்ததினாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படினான். இன்னைக்கு ஏன் நம்ம கீழ்ப்படியல? விசுவாசம் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உண்மை அப்படியே நம்பி நடக்க தேவன் எனக்கு உதவி செய்யும். உங்க மேல என்னுடைய நம்பிக்கையை வைக்க, விசுவாசத்தை, அசையாத விசுவாசத்தை வைக்க கர்த்தர் எனக்கு என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும். ஆபிரகாம் அவர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, ஜனங்களை விட்டு வெளிவந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் பேரில் வைத்த விசுவாசம். இரண்டாவது, ஆபிரகாம் தேவனிடத்தில் ஜெபம் பண்றார். எப்ப ஜெபம் பண்றாரு தெரியுமா? சோதோம் என்ற பட்டணம் அழிந்து போகிறது, ஆண்டவர் அதை அழிக்க போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் ஜெபிக்கிறார். நான் சொல்றேன், நிறைய பேருடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் வரலன்னா விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ற ஜெபம் தான். நான் விசுவாசிக்கணும், நான் ஜெபித்தால் என் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை என்ன செய்வாரு? கேட்பாரு, பதில் கொடுப்பார், கண்டிப்பா அதை செய்வார். ஆபிரகாம் சோதோம் என்ற பட்டணத்தை தேவன் அழிக்க போகிறார் என்று தெரிந்த உடனே தேவ சமூகத்தில் போய் நின்று ஜெபம் பண்றாரு. பாருங்க, அந்த விசுவாசம் எப்படி வெளிப்படுது பாருங்க. அவரை ஜெபிக்க சொல்லி யாரும் கேட்கவில்லை, தேவனிடத்தில் போய் நிற்க சொல்லி யாரும் கேட்கவும் இல்லை. ஆனா ஆபிரகாம் போய் தேவனிடத்தில் போய் இந்த ஜனங்களுக்காக போய் நிற்கிறார். நான் கேட்கிறேன், உங்களுடைய சொந்தக்காரர்களுக்காக, உங்க பகுதிக்காக, உங்களுடைய மாவட்டத்துக்காக, உங்களுடைய மாநிலத்துக்காக நீங்க எப்ப ஜெபம் பண்ண போறீங்க? யாரை நம்பி நிற்கிறார் ஆண்டவர்? உங்களையும் என்னையும் தான் நம்பி நிற்கிறார். அப்ப நான் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், தேவனை ஆராதிக்கிறேன் என்ற ஒரு திருப்தி நமக்கு இருந்திடக்கூடாது. ஆண்டவரே, விசுவாசம் உள்ளவனாய் ஆபிரகாம் எதை எதை செய்தாரோ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நீங்க கிருபை தர வேண்டும். ஹல்லேலூயா. யார் எப்படியோ போகட்டும் போறது விசுவாசமே கிடையாது. என்னங்க பண்றது? இது போக்கு அந்த போக்கில் தான் போகும். இல்ல,
ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஜெபத்தினால், நீ என் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலே நீ ஜெபிக்கிற ஜெபத்தினால் நீ இருக்கிற பட்டணத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை உனக்குள் நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாரப்படுவோமே, நம்முடைய குடும்பம் இன்னும் ஆண்டவரை அறியவில்லையே, பாரப்படுவோம், ஜெபிப்போம். எங்களுடைய தெருவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இன்னும் ஆண்டவரை அறியவில்லை, அவர்களுக்காக பாரப்படுவோம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற விருப்பம், வாஞ்சை, அந்த ஜெபத்தின் மூலமாக தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் ஜெபத்திலே வெளிப்படுகிறதை நம்மால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. ஆண்டவரும் அதை சந்தோஷமாக அவனோடு கூட பேசுறாரு பாருங்க. ஆபிரகாம் அந்த பாரப்பட்ட பொழுது அவனுடைய விசுவாசத்தின் ஒரு பகுதியாக ஜெபம் ஏறெடுக்கப்படும் பொழுது தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். நம்ம கடைசியா எப்போ ஆண்டவர் பேசின வார்த்தையை நம்ம கேட்டோம். கடைசியா கர்த்தர் நம்மோடு கூட எப்போ பேசினாரு? நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் உங்க கூட பேசுறேன், நீங்க எங்க கூட பேசுங்க ஆண்டவரே, உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ராஜா. விசுவாசம் என்பது நான் ஆலயத்துக்கு வந்து போறனால மட்டும் விசுவாசம் கிடையாதுங்க. விசுவாசம் வெளிப்பட வேண்டும், கீழ்ப்படிதலிலே வெளிப்பட வேண்டும், ஜெபத்திலே விசுவாசம் என்ன பண்ணணும்? வெளிப்பட வேண்டும். மூன்றாவது, மெல்கிசேதேக் அப்படிங்கிறவரை ஆபிரகாம் சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது ஆபிரகாம் முன் வந்து அவர்கிட்ட போய் யாரும் என்ன செய்யவே கேட்கவே கிடையாது. அந்த ராஜாவும் சொல்லலை, நீ எனக்கு காணிக்க கொடுக்கணும்னு சொல்லவே கிடையாது. ஆபிரகாம் பார்த்தாரு, 10ல் ஒரு பங்கை எடுத்து அந்த ராஜாக்கு காணிக்கையாக கொடுக்கிறார். இன்னைக்கு இதை பற்றியும் நிறைய பேர் பேசுகிறாங்க, இதை நீ கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும். இல்லை, நம்முடைய கொடுக்கலும் கூட, நம்முடைய கொடுத்தலும் கூட விசுவாசத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். என் தேவன் எவ்வளவு பெரியவர், எனக்கு உள்ளவைகள் எல்லாம் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆகையால் நான் வெஸ்தனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தேவனுடைய உள்ளத்திலே என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் கொடுக்க நான் தீர்மானிக்கிறேன். இந்த ஜெபத்தினுடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். இது எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நம்மை கட்டாயப்படுத்தி நம்மளை இப்படி பேசி அப்படி பேசி அதெல்லாம் கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை என்ன செய்கிறேன்? விசுவாசி, ஆகையால் கீழ்ப்படுகிறேன். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஆகையால் ஜெபிக்கிறேன். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் கொடுக்கிறேன் என்ற ஒரு மனநிலையில் ஒரு மாற்றம் நமக்குள்ளே இன்றைக்கு வர வேண்டும். கடைசியாக ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, கொடுத்துட்டு 100 வயதில் ஒரு மகன் பிறந்தான். கிட்டத்தட்ட அவன் ஒரு வாலிப பருவத்தை அடையும் பொழுது தேவன் சொல்றாரு, உன் மகனை எனக்கு பலியிடு, உன் மகனை எனக்கு பலியிடு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகா வசனம் சொல்லுது. ஆபிரகாம் யோசிக்கவே கிடையாது, யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஆபிரகாம் யோசிக்கவே இல்லை, நேரா தன்னுடைய மகனை கொண்டு போய் பலி செலுத்த போயிட்டார். என்ன காரணம் தெரியுமா? எனக்கு உண்டான எந்த ஆசீர்வாதத்தை விடையும் என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? கொடுத்த என் ஆண்டவரை நான் கனம் பண்ண வேண்டும். அவர் தான் எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறாரு, அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிறார். அவர் கேட்கிறாரு, கொடுக்கறது எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. என் தேவன் ஒருவேளை என் மகனை நான் பலி செலுத்தினாலும் அவனை உயிரோடு எழுப்ப அவர் என்ன இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறார். அதாங்க விசுவாசம். இன்றைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையை நாம் ரொம்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருக்கிறோம்? வசனம் அழகாக சொல்கிறது எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆனா நான் சொல்றேன், விசுவாசம் இல்லாம ஊழியம் செய்யலாம், விசுவாசம் இல்லாம கொடுக்கலாம், விசுவாசம் இல்லாம வேலைக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா தேவனுக்கு அது என்னவா இருக்கிறது? பிரியமாக இருக்காது. அப்ப விசுவாசம் என்பது தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். நான் இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் இருப்பேன், கர்த்தர் இதுவரைக்கும் ஆசீர்வதிக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் உயர்த்துவார் என்ற விசுவாசத்தோடு நாம் செயல்படுவதே தேவனுக்கு பிரியமான ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னா நான் விசுவாச சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி என்னங்க? விசுவாச சந்ததி. நான் தேவனை விசுவாசிக்கிறேன். ஆபிரகாம் விசுவாசித்தது போல நான் விசுவாசிக்க வேண்டும் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. அந்த விசுவாசம் ஆழமா இருக்கும் போதுதான் அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடாக தான் என்னை விரோதிக்கிறவர்களை கூட நான் எப்படி நேசிக்கிறேன் தெரியுமா? தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தினாலதான் என்னால நேசிக்கவே முடியுது. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில். ஏனென்றால் நான் செய்கிற இந்த காரியத்துக்கு தேவன் பலன் கொடுப்பார். என்னுடைய வார்த்தையின்படி தான் நான் மன்னிக்கிறேன், அவருடைய வார்த்தையின்படி தான் நேசிக்கிறேன், அவருடைய வார்த்தையின்படி தான் எல்லாவற்றையும் செய்கிறதுனாலே கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசம். வேத புத்தகத்தில் ஆண்டவரை அணுகுவதற்கு 2 முறைகள் இருக்கிறது, 2 வித்தியாசமான அணுகுமுறைகள் இருக்கிறது.
இதை தான் இன்றைக்கு கொஞ்சம் நம்ம வாசித்து நம்ம தியானித்து கற்றுக்கொள்ள போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே இன்னொரு மனிதனும் இயேசுவை அண்டி வந்தார்கள். ரெண்டு வித்தியாசமான மனிதர்கள், ரெண்டு வித்தியாசமான பின்னணிகள். இவர்கள் இயேசுவை தேடுகிறார்கள். நாம் எல்லாரும் இயேசுவை தேடுகிற ஒரு கூட்டம், இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட கூட்டம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட கூட்டம். ஆகையால் அவரை அணுகுவதற்கு, தேவனிடத்திலே சேருவதற்கு ரெண்டு வித்தியாசமான அணுகுமுறைகளை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இங்கே ஒரு வாலிபனை குறித்து, இன்னும் இதை பற்றி மத்தேயு 19 கூட நம்மளால் வாசிக்க முடியும். அந்த வாலிபனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் உள்ளவன், அவன் வாலிப வயதிலே ஒரு தலைவனானவன், நல்ல ஒரு வாலிப ஒரு சகோதரன். அவனுடைய வாழ்க்கையில சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கிறது, நிறைய பணம் இருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒரு குறைவு அவனுக்குள்ளே இருக்கிறது என்று அவன் புரிந்து கொண்டான். நான் ஒன்று சொல்றேன், வாலிபர்கள் இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் படித்து முடிச்சுட்டா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். நீங்கள் திட்டமிடுவதற்கெல்லாம் நான் எதிரி கிடையாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை முன்வைத்து நீங்கள் காரியங்களை செய்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற்றுவார். ஆனால் உங்கள் சொந்த பலத்தில் நான் நிற்கிறேன், நின்று காட்டுறேன்னு ஓடினீங்கன்னா ஓடிட்டே தான் இருப்பீங்க. ஏன் இந்த வாலிபனை குறித்து ஆண்டவர் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், வாலிப வயதில் எதையெல்லாம் சாதிக்க வேண்டுமோ எல்லாத்தையும் சாதிச்சிட்டான். தலைவனாய் இருக்கிறான், ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கிறதை அவன் உணர்ந்து கொண்டே இருக்கிறான். அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டே நிச்சயம் அவனுக்கு இல்லை. பாருங்க, வயதில் குறைவாக இருக்கிறவர்கள் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்களேன், இந்த வாலிபனை மாதிரி எல்லாம் கிடைச்சிட்டு கடைசியில் நித்திய ஜீவன் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவனை தேடுவதற்கும் நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுங்க. நீங்கள் அவரை தேடினால் உங்களுடைய மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதான் முறை. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது ஆண்டவருடைய காரியம், முதலாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது, முதலாவது கர்த்தரோடு செலவு பண்ண வேண்டியது, முதலாவது கர்த்தரோட ஜெபம். இதை நீங்கள் பழக்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். இவன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிற காரியம் என்ன? ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சா எனக்கு இந்த நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், லூக்கா 18:19 ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? நல்லவர் என்று பட்டம் கொடுப்பதற்கு தேவனை தவிர எந்த மனிதனுக்கும் தகுதி கிடையாது. இன்றைக்கும் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? மனிதர்கள், சில மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம நினைக்கிறவங்க ரொம்ப நல்லவங்கன்னு. ஆண்டவர் சொல்றாரு, தேவனை தவிர நல்லவன். சிலர் சில தலைவர்களை பிடித்துக் கொள்கிறார்கள், சிலர் ஊழியக்காரர்களை பிடிச்சுக்கிறாங்க, அவங்களையே பார்க்கறது, அவங்களே பின்பற்றுறது, அவங்கள மாதிரியே இருக்கணும்னு பார்க்கறது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் இடறினால் இவர்களும் இடறி விடுகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய சொல்ல, ஆண்டவரை நல்லவர் என்று சொல்லக்கூடியவர் நீர் மாத்திரமே. எல்லா மனிதர்களும் எப்படிப்பட்டவங்களா தான் இருக்கிறாங்க? குறைவுள்ளவர்களாக தான் இருக்கிறார்கள். ஆகையால் இன்றையிலிருந்து நான் மனிதர்களை அல்ல, உம்மை என்னுடைய முன்மாதிரியாக வைத்து நான் பின்பற்ற தீர்மானிக்கிறேன். அல்லேலூயா. அவரை தான் நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைக்க வேண்டும். அதற்காக சபை தலைவர்களோ சமுதாய தலைவர்களோ எப்படினாலும் வாழலான்றது கிடையாது. ஆனால் சொல்றேன், எவ்வளவு அவங்க உங்க கண்களுக்கு நல்லவர்களாய் தெரிந்தாலும் நல்லவர் என்று சொல்வதற்கு தகுதி உள்ளவர்கள் தேவன் மட்டுமே. இப்போ அடுத்த ஆண்டவர் தொடர்ந்து சொல்றாரு, லூக்கா 18:20-21 வசனங்களிலே, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். உடனே அவன் சொல்றான், இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், சின்ன பிள்ளையில இருந்து அதை நான் செய்திருக்கிறேனே அப்படின்னு சொன்ன உடனே 22ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை என்ன செய், பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுல
20:21 ஆண்டவர் சொன்ன கட்டளைகள் பார்த்தீங்கன்னா, இந்த 10 கட்டளைகளிலே மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கட்டளைகளை மட்டும்தான் ஆண்டவர் இங்கே சொல்றார். இல்லை, முதல் கட்டளை என்ன சொல்லுது? என்னென்று உனக்கு வேற தேவர்கள் இருக்கு, அதெல்லாம் கேட்கல. அடுத்து என்ன சொல்றாரு? நீ என்ன செய்யக்கூடாது, ஒரு சொரூபத்தை என்னதை செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் ஆண்டவர் வந்துட்டு கேட்கல. ஆண்டவர் இந்த வாலிபனிடத்திலே கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு சொன்னா, உன் சகோதரனுக்கு நீ செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் சரியா செஞ்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டவன சொல்றேன், எல்லாவற்றையும் நான் என்ன செய்திருக்கிறேன், செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. விசுவாசிகள் சில சட்டத்திட்டங்களை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க விரும்புகிறார்கள். பாருங்க, நான் இப்படி செய்யறேங்க, அப்படி செய்யறேன். பாருங்க, தேவனிடத்துல நீங்கள் அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் விசுவாசத்தை தவிர வேறு வழி கிடையாது. சொல்லுங்களேன், தேவனிடத்துல அங்கீகாரம் பெற விசுவாசத்தை தவிர வேற வழி கிடையாது. நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், என்னுடைய அடிப்படையில் நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன், என்னை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் வரணும். விசுவாசம் இல்லாமல் எது செஞ்சும் ஒரு பிரயோஜனமோ இல்லை. இங்கே இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியும்? இதெல்லாம் செஞ்சிருக்கிறப்பா, எல்லாம் செஞ்சிருக்கிற, ஆனால் பரலோகத்தில் உன் கணக்கு முட்டெல்லாம் காட்டுது. பரலோகத்தில் ஒன்றுமே இல்லையே. நீ பூமியில் ஐஸ்வர்யனாக இருக்கிற, பூமியில் தலைவனாக இருக்கிற, பரலோகத்தில் உன் கணக்கில் ஒன்றுமே இல்லை. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சிரு, வித்து யாரு கொண்டு போய் கொடு, தரித்திரருக்கு கொடு. நீ அப்படி கொடுத்தாய் என்றால் பரலோகத்தில் உனக்கு என்ன உண்டாயிருக்கும், பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்போதான் நீ பரலோகத்துக்கு என்ன தகுதியாகும். சுற்றிலும் இருக்கிற அநேக கஷ்டப்படுகிறவர்களை நீ திரும்பி கூட பார்க்கலையே, உனக்காகவே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு சுட்டி காட்டுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். ஆண்டவர் விட்டு சோகமாக என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். அல்லேலூயா. இந்த மனுஷன் சமுதாயத்தில் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். இந்த மனிதன் சமுதாயத்தில் உயர்ந்த ஒரு நிலையில் இருந்த மனிதன். இந்த மனிதனை எல்லா மனிதர்களும் அங்கீகரிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். நான் ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்னவென்றால் அவனுக்குள்ளே ஒரு குறை இருந்தது. ஆனால் நேர் எதிர்மாறாக இன்னொரு மனிதனை உங்களுக்கு காட்டுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். நான் சொல்றேன், எல்லா மனிதர்களும் அப்படி சொல்ல விட, எல்லா விசுவாசிகளும் இந்த 2 பிரிவிலே அடங்குவார்கள். ஒன்று அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனை போல இருப்பார்கள், அல்லது 2வது உள்ள இந்த மனிதனை போல இருப்பார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மரத்தில் ஏறினான். இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். இவனும் ஐஸ்வர்யம் உள்ள மனிதன், ஆனால் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மனிதன். ஏன் அப்படின்னு சொன்னா, வரி வசூல் பண்ணுகிற ஒரு வேலையை செய்கிற ஒரு மனிதனாக சகேயு இருந்தான். அந்த நாட்களிலே வரி வசூலிப்பவர்களை துரோகிகள் என்று அந்த மனிதர்கள் நினைத்தார்கள். ஒன்னால கவனிக்கணும், மனுஷன் பார்க்கிறபடி தேவன் பார்க்கிறது அல்ல. முதலாவது மனிதனை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள், தலைவனாக வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த மனிதனை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மனிதனை வெறுத்தார்கள். ஆனால் இந்த மனுஷனுக்குள்ளேயும் கவனிங்க, திருப்பி வாலிபர்களுக்கு சொல்றேன், இவன் குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதித்து பணக்காரன் ஆனான். அந்த பணமும் அவனுக்கு திருப்தி என்ன செய்யல, கொடுக்கல. அதுவும் அவனுக்கு திருப்தியை கொடுக்கல. அவன் யோசிக்கிறான், சமுதாயத்தில் எல்லாம் இருக்குப்பா, எனக்கு அரசு வேலை இருக்கிறது, ரோம அரசினுடைய வேலை செய்கிற ஒரு மனுஷனாக அவன் இருக்கிறான், எல்லாமே இருக்குது, பணமும் இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு என்ன இருக்குது, குறைவாக இருக்கிறது. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்பி அவன் ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்திருக்கிறான். ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்திருக்கிறான். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று கேட்டான். சரி, ஆண்டவரோடு இருக்கிற இந்த சம்பாஷணையில அந்த வாலிபனிடத்தில் ஆண்டவர் கேட்டார், இந்த கட்டையெல்லாம் கை கொண்டையான்னு கேட்டார். ஏன் சகேயுவிட்ட கேட்கல? கேட்டுக்கணுமா இல்லையா? அவனும் ஐஸ்வர்யவான், இவனும் ஐஸ்வர்யவான். அவன் வாலிபன், அவன் பெரிய ஆளா இருக்கிறான், ஒரு தலைவனாக இருக்கிறான். சகேயும் என்ன இருக்கிறான், ஒரு தலைவனாக இருக்கிறான். ஆனா சகேயுனிடத்தில் ஆண்டவர் இந்த கேள்வியே கேட்கலையே.
இந்த கட்டளையெல்லாம் கை கொண்டாயான்னு கேட்கலையே. சகையை பார்த்த உடனே ஆண்டவர் போய் நிற்கிறாரு. சகையை ஆண்டவர் கிட்ட வர்றது கூட அவனுக்கு தகுதி இல்லை என்று அவன் நினைக்கிறான். அவரை பார்த்தால் போதும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ளே இருக்கிறது. ஒரு உண்மையான தேடல் அவனுக்குள்ளே இருக்கிறது. தடைகள் இருந்தாலும் தடைகளை தாண்டி வருகிறவனாய் அவன் இருக்கிறான். சொல்றேன், நாம் ஆலயத்துக்கு வருகிறதுக்கு, வசனத்தை கேட்கறதுக்கு 1000 தடை வரும். 1000 தடை வரும். பிசாசுக்கு தெரியும், வார்த்தையுடைய வாழ்க்கையில கிரியை செய்தால் வாழ்க்கையில மாற்றம் வரும் என்று அவனுக்கு தெரியும். அவனுடைய பிடிப்புகள் எல்லாம் உடைக்கப்படும் என்று தெரிந்துதான் ஆலயத்துக்கு வருவதற்கு 1000 தடைகளை அவன் கொண்டு வருவான். ஆனால் நான் சொல்றேன், தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல ஒரு நாள் கூட நான் தேவ சமூகத்தில் வருவதை தடை செய்ய மாட்டேன். எந்த தடைக்கும் இடம் கொடுக்க. ஓடி போய் மரத்தில் ஏறி அவன் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. வாசிங்களேன், லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவனுக்கு என்ன தகுதி? சகேவுக்கு என்ன தகுதி இருக்கிறது இயேசு அவனுடைய வீட்டில் வந்து தங்குவதற்கு? ஒன்றே ஒன்றுதான், சகேவனுடைய இருதயத்தில் இருந்த விசுவாசத்தை கர்த்தர் கண்டு அவனை கனம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை பார்த்து தேவன் அவனை கனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன உடனே ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. இயேசு சகேயுடைய வீட்டுக்குள்ளே போன உடனே 8ஆம் வசனம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு. அவங்கிட்ட ஆண்டவர் வாய் திறந்து சொல்றாரு, இருக்கிறதெல்லாம் வித்துட்டு என் பின்னாடி வான்னு. அவன் சொல்றான், ஐயோ சாமி, இதை நான் வித்துட்டேன்னா நான் ஆண்டி ஆயிடுவேன், நான் வர முடியாது, எனக்கு எதுவுமே கொடுக்க முடியாதுண்ணா. ஆண்டவர் சொல்றேன், நீ அதை வச்சுக்க போ, அவ்வளவுதான் அப்படின்ட்டார். தகுதியற்ற மனிதனுடைய வீட்டிலே ஆண்டவர் உள்ளே பிரவேசித்த உடனே அவன் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே கர்த்தரை அவன் அணுகினதுனாலே ஆண்டவர் ஒண்ணு சொல்லாம அவனுடைய மனதிலே அவன் தீர்மானம் பண்ணுகிறான், ஆண்டவரே நீ எங்க வீட்டில் வந்து, நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, எனக்கு எதுவும் வேணாம், அந்த பணமும் வேணாம், ஒண்ணு வேணாம், நீங்க வந்ததே எனக்கு போதும், என் வாழ்க்கை திருப்தி ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. உங்களை திருப்திப்படுத்துவது எது? உங்களை திருப்திப்படுத்துவது எது? கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை திருப்திப்படுத்தும் என்றால் வேற ஒன்றையும் நீங்க பிடித்துக் கொண்டிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு எதையோ பிடிச்சிட்டு இருக்கிறோம். பணத்தை பிடிக்கிறோம், உறவுகளை பிடிக்கிறோம், நம்முடைய பெருமையை பிடிக்கிறோம், நம்முடைய அந்தஸ்து, எல்லா தூக்கி வீசிருங்களேன். கர்த்தா உண்மை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன் என்று தீர்மானம் பண்ணுங்களேன். உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று உங்களால் பார்க்க முடியும். அங்க என்ன நடக்கிறது பாருங்களேன். 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை இழந்து போனான் அவன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான் இவன். இதுல அடுத்தது சொல்றாரு பாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. சேர்ந்து சொல்லுங்க, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. சகேயு எப்படிங்க ஆபிரகாமின் குமாரனானா? விசுவாசத்தினாலே. எப்படி ஆபிரகாமின் குமாரனானா? விசுவாசம். நீங்க நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என் இருதயம் எப்படி இருக்குது? நான் பார்க்கிறேன், உண்மையா என்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் என்ற அடித்தளம் எப்படி இருக்கிறது? எவ்வளவு உண்மை நான் நம்புகிறேன்? எந்த அளவுக்கு உங்க மேல நான் விசுவாசத்தை வைத்திருக்கிறேன்? ஆலயத்துக்கு வர்றேன், போறேன், ஊழியெல்லாம் செய்கிறேன், எல்லாத்துலேயும் பங்கு கொள்கிறேன். ஆனால் உங்கள் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த விசுவாசத்தை இன்னைக்கு சரி பண்ணுற ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது நீர் தான். இந்த சகேயு கர்த்தரை தேடினது போல நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள் என்றால் ரட்சிப்பை கண்டடைந்து நீங்களும் ஆபிரகாமின் என்னவா இருப்பீங்க? பிள்ளைகளாக, ஆபிரகாமின் பிள்ளைகளாக நீங்களும் இருப்பீர்கள். அப்போதான் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வந்து சேரும். கண்களை மூடும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் நான் வந்து வசனங்களை கேட்க நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிப்பீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், நான் இப்படி பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணியிருக்கிறேன்னு நான் எதை சொன்னாலும் அது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே சகேயு உம்மை விசுவாசத்தின் அடிப்படையில் தேடினது போல நாங்களும் தேடி அந்த மெய் விசுவாசத்தின் விளைவாக எங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலும் கொடுத்தலும் எல்லாமே ஆண்டவரே காணப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எங்கெல்லாம் குறைவுபட்டிருக்கிறனோ அங்கெல்லாம் சரி பண்றேன். ஆண்டவரே நீர் தான் எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானவர் என்பதை நான் அறிக்கை செய்து கரங்களை என்னை தாழ்த்துகிறேன். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். சகேயுனுடைய வீட்டிலே வந்த மாற்றங்கள் எங்களுடைய வீட்டிலும் வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சகேயுனுடைய இருதயத்தில் வந்த மாற்றங்கள் எங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட தங்கி இருப்பதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் உம்முடைய கிருபையினாலே நாங்கள் மாற்றப்படுகிறோம் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.